சின்ன மருமகள் சீரியல்ல ஐஸ்வர்யா தமிழுக்கு பண்ண துரோகத்துக்கு ஆண்டவன் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டான். அதை பற்றியும் இன்னும் இந்த சீரியல்ல அதிர வைக்கிற சம்பவத்தை பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் வெளியே வந்து ஐஸ்வர்யாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 24 மணி நேரம் கழித்து நீங்கள் எல்லாம் போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க டாக்டர். அப்போ சேது, ராஜாங்கம் எல்லாருமே டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து இங்கே பாருங்கள், நான் செஞ்சது ஒரு சின்ன வேலை தான். ஆனால் கரெக்டான நேரத்தில் தமிழ்ச்செல்வி மட்டும் ஐஸ்வர்யாவை இங்கே கூட்டிகிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்மளால் ஐஸ்வர்யாவை காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். நீங்கள் நன்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாங்கம், சேதுபதி எல்லாருமே தமிழ்ச்செல்வி கிட்ட போய், தமிழ்ச்செல்வி எப்படியோ ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றிட்டோமா, உனக்கு ரொம்ப நன்றிம்மா, உனக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோன்னே தெரியல, இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி தமிழ்ச்செல்வியை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி மட்டும் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண வேலை அப்படி இருக்காதா பின்ன. கொஞ்சம் நஞ்சமாக பேசினாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். ஈஸ்வரி அமைதியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் ஈஸ்வரி கிட்ட வம்புக்கு இழுக்கிறாங்க. ஏன்டி ஈஸ்வரி, என்னமோ ஐஸ்வர்யாவை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரப்ப அந்த குதிச்ச, இவ ஐஸ்வர்யாவை கூட்டின்னு போயிட்டு கொல்ல பார்க்கறா, இவ பேச்சை யாரும் கேட்காதீங்க அப்படி இப்படின்னு அந்த குதிச்ச, இப்போ இவளால் தாண்டி அவள் உயிரே பொழைச்சிருக்கா. முதல்ல யாரு என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு, நீ பண்றது தான் சரின்னு ஆடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி, என்னத்த நீங்க என்னமோ நான் வேணும்னே சொன்ன மாதிரி சொல்றீங்க, அங்க டாக்டர் அவ்வளோ தூரம் சொல்லியும் ரிஸ்க் எடுக்க வேணான்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பதான் வந்து, ஏண்டி இவளும் டாக்டருக்கு தானே படிக்கிறா, இவளுக்கு தெரியாதுதான் உனக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்ரா வந்து, சரி விடுங்க, எப்படியோ ஐஸ்வர்யா உயிர் பொழைச்சிட்டால, எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் வந்து, அம்மா நம்ம கிளம்பலாமா, நாங்கள் மீனாட்சியை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது வந்து, ஏன் தமிழ்ச்செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை 2 நாள் முடிஞ்சு போச்சு, அப்புறம் அதுக்காக பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு பதிலாக அழகரை நீங்கள் வச்சுக்கோங்க, மீனாட்சியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது வந்து, இல்லை மீனாட்சி இன்னும் 2 நாள் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்ச்செல்வியும், சரி பரவாயில்ல உங்ககிட்டே இருக்கட்டும், நான் அழகரையே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சேது தமிழ்ச்செல்வி போகிற பக்கமாகவே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. சித்ரா ஈஸ்வரி கிட்ட, அம்மா போயும் ஐஸ்வர்யாவோட உயிரை இவளாமா காப்பாத்தனா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரி வந்து, நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்டி, எங்க ஐஸ்வர்யா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாளோ, நம்ம போட்ட திட்டெல்லாம் வீணா போயிடுமோ அப்படின்னு நினைச்சேன், எப்படியோ இவளே இவளுக்கு ஆப்பு வச்சுக்கிறதுக்காக காப்பாத்தி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாவித்திரி தாமரை கிட்ட, இவளுக்கு இதெல்லாம் தேவையா, எவளோ எக்கதி கெட்டு தொலைஞ்சு போறான்னு விட வேண்டியதானே, இவ வாழ்க்கையே கெடுத்தவ இவளை எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை எல்லாருமே சொல்ற மாதிரி தமிழ்ச்செல்வி நல்லவதான் போலையே. ஆமாண்டி, நல்லவளா இருக்க போய் தானே அவளை காப்பாத்திருக்கா, நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், காப்பாத்திருப்போமா, கண்டிப்பா மாட்டோம், உயிரே இருந்திருந்தாலும் கொண்டுதான் போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க சேது தமிழ்ச்செல்வி போன பக்கமாவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. சித்ரா வந்து, என்னம்மா சேது தமிழ்ச்செல்வியை பார்த்து இந்த உருகுறான், ஒருவேளை தமிழ்ச்செல்வி பின்னாடியே போயிடுவானோ அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரி வந்து, இல்லடி சித்ரா, இனிமேலும் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்படியாவது ஐஸ்வர்யாவையும் சேதுவையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், இந்த குழந்தைங்க இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா வந்து, அது எப்படிமா முடியும், சேதுதான் அந்த குழந்தைங்க மேல உசுரா இருக்கானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி வந்து, இது எல்லாமே நமக்கு கை வந்த கலை தான், நம்ம பார்த்துக்கலாம் விடு, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து, இங்க மிஸ்டர் சேது யாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப சேது வந்து, நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்ப சேதுவும் போறாரு. சேதுவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாருங்க சார், எங்களால அவங்க உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது, ஆனா அவங்க கர்ப்பப்பையில இருக்கிற விஷம் இன்னும் குறையவே இல்லை, அதை எங்களால எடுக்கவும் முடியல, அதையும் மீறி நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணால் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும் தான் அதை நாங்கள் எடுக்கல. கொஞ்ச நாள் போனதும் இப்போ நம்ம கொடுத்த மருந்து அவங்க உடம்புல ஊறி கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அதுவாக சரியாயிடும், அதனால இப்போதைக்கு அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சேது அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்போ டாக்டர் வந்து, சார் நீங்கள் தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், நீங்களே இப்படி உடஞ்சிட்டா எப்படி, நீங்கள் அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார், அப்படி பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். சேது ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சேது வந்து, ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சிட்டியா, என் உயிரே போயிடுச்சு தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா சிரிச்சுக்கிட்டே, மாமா நிஜமாவா சொல்கிறீங்க, நான் செத்து போயிடுவேன்னு நீங்கள் ரொம்ப பயந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேது, என்ன ஐஸ்வர்யா நீ இப்படி கேட்குற, நீ பொழைச்சி வரணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா எனக்கு இது ஒன்றே போதும் மாமா, இந்த அன்பை தான் மாமா நான் எதிர்பார்த்தேன்,
இந்த அன்பை நீங்கள் எனக்கு காட்டுவீங்கன்னா நான் இப்போ கூட சாக ரெடியாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சேது வந்து என்ன ஐஸ்வர்யா பேசுகிற, இப்போ தான் நீ உயிர் பொழைச்சி வந்திருக்க, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள மோகனா, ராஜாங்கம், ஈஸ்வரி, சித்ராணி எல்லாமே ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஐஸ்வர்யாவை நல்லா விசாரிக்கிறாங்க. அப்போ மோகனா வந்து, எப்படியோ ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியும் உயிரை காப்பாற்றிட்டா, என் வயிற்றுலெல்லாம் பாலை வாத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, தமிழ்ச்செல்வியா என் உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மோகனா வந்துட்டு, ஆமாம் ஐஸ்வர்யா, அவள் தான் உன் உயிரை காப்பாற்றினா, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தால் தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு கடைசி நிமிஷத்தில் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ராத்திரியும் பகலுமா கண்ணு முழிச்சு அவள் தான் உன்னை காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஐஸ்வர்யா மனசுக்குள்ளேயே, ச்சா, என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இவங்க இவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, ஆனால் நான் இவங்களோட வாழ்க்கையை கெடுத்து அந்த வாழ்க்கையை இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேனே, நான்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. சேது வந்து ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீ வருத்தப்படக்கூடாது, அதுவும் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் இதை பற்றி சொல்லணுமான்னு யோசிக்கிறேன், ஆனால் இதை பற்றி நீ ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னம்மாம்மா என்ன ஆச்சு, நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும், எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிப்பேன் மாமா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது வந்து, இல்லை ஐஸ்வர்யா, உன்னோட உயிரை தான் டாக்டரால் காப்பாற்ற முடிஞ்சது, உன்னோட கர்ப்பப்பையில் இருக்கிற விஷம் அப்படியே தான் இருக்கான், அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே தான் இருக்குமா, இப்போதைக்கு உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு பொறுமையாக சொல்கிறாரு. ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யான்னு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ என்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாதா அப்படின்னு வயிற்று மேலேயே அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சேது வந்து, ஐஸ்வர்யா, உன்னால் இப்போதைக்கு தான் பெற்றுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து உன்னால் பெற்றுக்க முடியும் ஐஸ்வர்யா, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து, இல்லைம்மா, நான் தமிழ்ச்செல்விக்கு பண்ண துரோகம் தான் கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு அப்படின்னு வாய் தவறி வளர்றாங்க. அப்போ சேது வந்து, என்ன ஐஸ்வர்யா சொல்கிற, தமிழ்ச்செல்விக்கு நீ துரோகம் செஞ்சியா அப்படின்னு கேட்குறாங்க. சித்ராவுக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரு பக்கம் வயிற்றுல புளிய கரைக்குது. சித்ரா வந்து, அம்மா, இவ என்ன பயத்தில் எல்லாத்தையும் உளறிடுவா போலையே, ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஐஸ்வர்யா, உனக்கு மருந்தெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, நீ கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து, இல்லை ஆண்டி, நான் இப்போ இந்த விஷயத்த சொல்லலைன்னா என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, கடவுள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு நான் பண்ண துரோகம் தான் அப்படின்னு மறுபடியும் வளர்றாங்க. அப்போ சேது வந்துட்டு, ஐஸ்வர்யா, என்ன சொல்கிற, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீங்கள் தமிழ்ச்செல்வியை எதுக்காக ஒதுக்கி வச்சிங்களோ, எதுக்காக அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்தீங்களோ, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா, தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலம்மா, தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன் மாமா, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லாமல் இப்போ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மாமா, நான் தான் உங்களை அடையணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ தான் ஈஸ்வரி ஆண்டியும் சித்ராவும் இந்த ஐடியாவை கொடுத்தாங்க, என்னையும் உங்களையே சேர்த்து வச்சாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சேது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்கிறாரு. அப்போ சேது உடனே, அப்பா, அப்போ நான் தமிழ்ச்செல்விக்கு தப்பு பண்ணிட்டேனாப்பா, துரோகம் பண்ணிட்டேனாப்பா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. மோகனா வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ இப்படி இல்லாம பண்ணுவ, இந்த வீட்டுக்கு மருமகளாவும் ஒரு குத்து விளக்காவும் இருந்தவளை இப்படி கொண்டு போய் வெளியே தள்ளிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, நீ இப்படிலாம் பண்ணுவோன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை இந்த வீட்டு பக்கமே நான் சேர்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜாங்கம், ஈஸ்வரி, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு திட்டுறாரு. உடனே ஐஸ்வர்யா கிட்ட, ஐஸ்வர்யா, உனக்காவது கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆசாபாசங்களை மறந்து வாழறது தான் வாழ்க்கை, அவங்கள பிரிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சதே தப்பு, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம், நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு பேசுறாங்க. இவங்கெல்லாம் பேசுறத பார்த்த ஐஸ்வர்யா அப்பா வந்துட்டு, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விடுங்க, சேது மேல இருந்த பிரியத்துல பண்ணிட்டா, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க, நாங்க அவளை அந்தமானுக்கே கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு, அப்பா, நான் உடனே தமிழ்ச்செல்வியை பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்க போறாரு. தமிழ்ச்செல்வியும் அப்பதான் வீட்டுக்குள்ள போய் உக்காடுறாங்க. அப்பதான் வந்துட்டு, ஏண்டி தமிழே, நீ மட்டும் இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யாவை காப்பாத்தியே இருக்க முடியாது இல்ல, இதே வேற எவளா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் புருஷனை கல்யாணம் பண்ணவள நான் எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு அவளை பார்க்க கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனா நீ பரவாயில்லடி, எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடி அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. அப்ப தமிழ் வந்துட்டு, என்னம்மாச்சு பேசுறீங்க நீங்க, அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு உசுறு தானே, நான் ஒரு உசுரை காப்பாத்துறதுக்காக தானே இவ்வளோ பாடுபட்டு படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அவன் என் குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படலை, அப்புறம் எப்படி அப்போ தான் நான் காப்பாற்றாமல் இருப்பேன், நானும் மனசாட்சி இருக்கிற ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சேது நேராக உள்ளே வந்து தமிழ்ச்செல்வி காலில் போய் விழுறாரு. தமிழ், என்னை மன்னிச்சிடு தமிழ் அப்படின்னு பயங்கரமாக அழுகுறாரு. அவர் காலில் விழுந்ததும் தமிழுக்கு எதுவுமே புரியலை.
இப்போ எதுவுமே தெரியாத தமிழ் என்ன பண்ண போகிறாங்க? சேதுவை ஏற்றுக்க போகிறாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.